ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் அம்மா ஜென்ரலாக சொல்லுவாங்க, எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக தூங்க போகும்போது அண்ட் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும் போதெல்லாம் தான் நமக்குரிய ஸ்ட்ரெஸ்ஸு கவலை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படி சொல்லுவாங்க. அதை நானுமே கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன் டில் நவ். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், இல்லை நம்ம எப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஸ்லீப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, நாளைய தினம் நமக்கு நிலையானது இல்லை. நமக்கு தெரியாது நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ எதையுமே யோசிக்க நமக்கு அவசியம் இல்லை அப்படின்றது உண்மை. ஸோ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அது நமக்கான விஷயங்கள் நடக்கும், நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம், கஷ்டம் நடந்திருக்கலாம், சண்டை நடந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் அதில் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே மைண்டுக்கு கொண்டு வராமல் ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் அதை திங்க் பண்ணுங்கள். அதை நினச்சி நீங்கள் ஹாப்பி ஆகுங்க. உங்களுக்குள்ளே உங்கள் சோல் ஹாப்பி ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அந்த தூக்கம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு பெட்டர் ஸ்லீப், ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் அப்படின்னு அது ரொம்ப முக்கியம் நமக்கு. மினிமம் ஒரு 6 to 8 hours. ஸோ அந்த 6 to 8 hours நம்ம வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு டீப் ஸ்லீப், நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் நடந்த நெகட்டிவ்ஸ் எதையும் நினைக்காம பாசிட்டிவ்ஸ் மட்டும் நினைங்க. இன்கேஸ் நெகட்டிவ்ஸ் நம்ம இதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிலாம் இருந்தால் கூட அதை நெக்ஸ்ட் டே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நாளைக்கு மார்னிங் எழுந்துக்கும் போது அந்த டேயில் நம்ம என்ன செய்யலாம், என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எஸ்டர்டே பண்ணினா நம்ம எந்த தப்பையும் இன்றைக்கி நம்ம பண்ண வேணாம். இன்கேஸ் எஸ்டர்டே ஏதாவது மனஸ்தாபம் இருக்கலாம், நம்ம மேலே தப்பு இருந்தால் கூட நம்ம கோபப்பட்டிருக்கலாம், என்னெல்லாம் நடந்திருக்கலாம். ஸோ எஸ்டர்டே நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோன்னா அதை நெக்ஸ்ட் டே பண்ண வேண்டாம். எவ்ரிடே இஸ் அ லெசன் ஃபார் எவ்ரி ஒன், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நம்ம கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயமா பட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுபடி நீங்கள் நெக்ஸ்ட் டே ஒவ்வொரு டேவும் பெட்டராக இன்னும் பெட்டராக நம்ம இந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வாழலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் கண் முழிச்சு உங்கள் ஒர்க் பாருங்கள். ஸோ இது எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு இப்போ வரை யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பாசிட்டிவ்ஸ் மட்டும் திங்க் பண்ணி நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஹாவ் அ ப்ளசன்ட் ஸ்லீப். குட் நைட்.